Welcome to Chandran Academy. Dear students, இந்த வீடியோவில் PGTRB English test number 6 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டைட்டில் ரிமெம்பரன்ஸ். சார் தாமஸ் வயட் எழுதிய ரிமெம்பரன்ஸ் போம்லேருந்து இன்றைக்கி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is not Sir Thomas Wyatt's work? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். Whoso List Hunt, The Long Love, Tagus Farewell, The Jew of Malta அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதற்கு சரியான பதில் டி ஆப்ஷன், த மால்டா அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அது மேலே இருக்கக்கூடிய மீதி 3மே சர் தாமஸ் ஒயிட் எழுதிய ஒர்க்ஸ் தான். த ஜூ ஆஃப் மால்டா அப்படிங்கிறது கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின ஒரு ஒர்க். அடுத்து செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ? இந்த இடத்துல ஒரு விஷயம், தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது ரிமெம்பரன்ஸ் போம்க்கு கொடுத்துருக்க இன்னொரு டைட்டில். இதை தெரிஞ்சிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைப்லேயும் கொடுத்துருக்கோம். இல்லைன்னா இந்த இடத்துல ரிமெம்பரன்ஸ் அப்படின்னே கொடுத்துருப்பேன். தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அதனால் இதை தெரிஞ்சிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது. சரி, சென்ட்ரல் தீம் ஆஃப் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ அப்படிங்கிறது ஏ ஆப்ஷன், நேச்சர்ஸ் பியூட்டி, பொலிட்டிக்கல் ரிவால்ட்ரி, சேஞ்சிங் லவ் அண்ட் பிட்ரேயல், ரிலீஜியஸ் டிவோஷன். இதற்கு சரியான ஆன்சர் சி, சேஞ்சிங் லவ் அண்ட் பிட்ரேயல். இதுதான் சென்ட்ரல் தீமு. இதை தான் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இந்த போமில். ஓகே, தேர்ட் கொஸ்டின். த போம் இஸ் ரிட்டன் இன் வாட் பொயட்டிக் ஃபார்ம்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைம் ராயல், பேலட், சானட், ஃப்ரீவர்ஸ். இதற்கு சரியான பதில் ரைம் ராயல் அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். How many stanzas are in the poem? இந்த கொஷினில் how many stanzas அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி கேள்விகள் மற்றதுலேயும் மற்ற ஒர்க்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எத்தனை ஸ்டான்சாஸ், எத்தனை சாப்டர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த போம் ஒரு ஷார்ட் போம். இதில் எத்தனை ஸ்டான்சாஸ் இருக்கும் அப்படின்னா 3 ஸ்டான்சாஸ் தான் இருக்கும். 7 லைன்ஸ் இருக்கக்கூடிய 3 ஸ்டான்சாஸ் தான் இருக்குது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் டோன் இஸ் ப்ரைமர்லி ரிஃப்ளெக்டட் இன் த போம்? ஏ ஆப்ஷன் ஜாய்ஃபுல், பி ரிக்ரெட்ஃபுல் அண்ட் பிட்டர், ஹோப்ஃபுல், டி இன்டெஃபரண்ட். இதுக்கு சரியான ஆன்சர் பி, ரிக்ரெட்ஃபுல் அண்ட் பிட்டர் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின். What is suggested by her loose gown from her shoulders did fall? இதில் இந்த லைன் இருக்குது பாருங்கள், her loose gown from her shoulders did fall அப்படிங்கிறது. இது பொய்டிக் லைனு. இந்த லைன் எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏ ஆப்ஷன் மாடஸ்டி, பி ஆப்ஷன் டிஸ்அப்ரூவல், சி ஆப்ஷன் சென்சுவாலிட்டி அண்ட் இன்டிமசி, டி ஆப்ஷன் ஆங்கர். இதற்கு சரியான பதில் சென்சுவாலிட்டி அண்ட் இன்டிமசி அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். அடுத்து செவன்த் கொஸ்டின். விச் எரா டஸ் சர் தாமஸ் ஒயட் பிலாங் டு? ஏ ஆப்ஷன் டியூடர் பீரியட், பி விக்டோரியன், சி ரொமான்டிக், டி மாடர்னிஸ்ட். சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் டியூடர் பீரியட் அப்படிங்கிறது தான். அடுத்து question number 8. The poem reflects the speaker's ambition for power, contentment in solitude, desire for revenge, pain over lost affection. இதற்கு சரியான பதில் டி ஆப்ஷன், பெயின் ஓவர் லாஸ்ட் affection. அடுத்து நைன்த் கொஸ்டின். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம்? இது ஏ ஆப்ஷன் ஏபி ஏஏ பிபி, பி ஆப்ஷன் ஏபி ஏபிபி சிசி, சி ஆப்ஷன் ஏபிஏ பிசிடி, டி ஆப்ஷன் ஏஏபி பிசிசி. இது என்ன
சரியான பதில் அப்படின்னா பி ஆப்ஷன் ஏபி ஏபி பிசிசி அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து 10th கொஸ்டின். த லைன் busily seeking with a continual change implies. இது வந்து poetic line. இந்த poetic லைனுக்கு என்ன மீனிங்? A ஆப்ஷன் stability, B ஆப்ஷன் wandering in loyalty, C ஆப்ஷன் faithfulness, D ஆப்ஷன் constant change in relationship. இதுதான் சரியான பதில். கான்ஸ்டன்ட் சேஞ்ச் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது. இதுலேயே சேஞ்சுங்கிற வேர்டு இருக்குது, இங்கேயும் சேஞ்சுங்கிற வேர்டு இருக்குது. கண்டினியூவல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இது போம் வந்து நல்லா டீட்டெயில்டாக படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது ஏன் இந்த ஆன்சர் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 11th கொஸ்டின். Wyatt is credited with introducing what form to English poetry? A ஆப்ஷன் ஃப்ரீ verse, B ஆப்ஷன் பெட்ரார்ச்சன் சானட், C ஹைக்கு, D blank verse. இதற்கு சரியான பதில் பெட்ரார்ச்சன் சானட் அப்படிங்கிறது தான். இவர் வந்து பெட்ரார்ச்சன் சானட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அடுத்தது 12th கொஸ்டின். The word range in now their range means. இந்த now their range அப்படிங்கிறது பொய்டிக் லைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸு. அதில் ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாண்டர் ஃப்ரீலி, கன்ஃபைன்ட், அட்டாக், ஸ்பீக் லவுட்லி. இதற்கு சரியான பதில் ஏ ஆப்ஷன் வாண்டர் ஃப்ரீலி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. வாட் டஸ் த வேர்டு ஜென்டில் மீன் இன் ஐ ஹாவ் சீன் தம் ஜென்டில், டேம் அண்ட் மீக்? இது வந்து பொய்டிக் லைனு. இதில் இருக்கக்கூடிய ஜென்டில் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. நோபல் பான், வீக், கைண்ட் அண்ட் டெண்டர், டைனி. ஜென்டில் அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிடலாம். கைண்ட் அண்ட் டெண்டர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 14th கொஸ்டின். த போம் மே ரிஃப்ளெக்ட் Wyatt's பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பொலிட்டிக்கல் எக்ஸைல், இல்னஸ், வார் ட்ராமா, கோர்ட்லி ரொமான்ஸ், பாசிபிளி ஆனி போலின். இந்த 4 ஆப்ஷனில் டி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். கோர்ட்லி ரொமான்ஸ், பாசிபிளி ஆனி போலின் அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆனி போலின் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். அதனால் டி ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. த ஸ்பீக்கர் இம்ப்ளைஸ் தட் விமன் ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், விமன் ஆர் டு பி ஃபியர்ட், விமன் கேன் பி அஃபெக்ஷனேட் பட் அன்ஃபெய்த்ஃபுல், விமன் ஆர் ஹோலி ஃபிகர்ஸ். இதற்கு சரியான பதில் சி ஆப்ஷன் விமன் கேன் பி அஃபெக்ஷனேட் பட் அன்ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். 16th கொஸ்டின். த போம் இஸ் ரிட்டன் இன் விச் மீட்டர்? ட்ரக்காயிக் டெட்ராமீட்டர், அயாம்பிக் பென்டாமீட்டர், டக்டிலிக் ஹெக்ஸாமீட்டர், ஃப்ரீ வேர்ஸ். இதற்கு சரியான பதில் அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்து 17th கொஸ்டின். த போம் சஜஸ்ட் தட் த ஸ்பீக்கர்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ் வாஸ் வயலண்ட், கம்ஃபர்டிங், joyful but ultimately painful, mutually respectful. இதற்கு சரியான பதில் சி ஆப்ஷன் joyful but ultimately painful. 18th கொஸ்டின். இன் தே ஃப்ளீ ஃப்ரம் மீ இப்போமோட டைட்டில். ஹவு மெனி டைம்ஸ் பெட்டர் டஸ் த ஸ்பீக்கர் சே ஹிஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ் பீன் கம்பேர்டு டு த ப்ரெசன்ட்? அதாவது இந்த போயமில் ஒரு குறிப்பிட்ட டைம் மென்ஷன் பண்ணி அவர் எழுதியிருப்பார். அந்த இதில் ஹவு மெனி டைம்ஸ் பெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 20 டைம்ஸ், 10 டைம்ஸ், 100 டைம்ஸ், 50 டைம்ஸ் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. இதற்கு சரியான பதில் 20 டைம்ஸ் பெட்டர். அடுத்து 19th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த லாஸ்ட் லைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்? இதுவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா பொய்டிக் டைட்டில் வந்து என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா தே ஃப்ளீ ஃப்ரம் மீன் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல ரிமெம்பரன்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 ஆங்கிள்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்படின்னா ஃபஸ்ட் லைன் என்ன, லாஸ்ட் லைன் என்ன, இது வந்து ப்ரோஸ் பீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதேனும் ட்ராமாவாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இதில்
if I fain would know what she hath deserved, and she also to use newfangleness. Dear heart, how like you this, busily seeking with a continual change அப்படின்னு இருக்குல்ல, இதற்கு சரியான பதில் ஏ ஆப்ஷன். ஐ ஃபெயின் would know what she hath deserved அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. Anne Boleyn is wife of King Richard II, King Henry IV, King Edward III, King Henry VIII. இதற்கு சரியான பதில் கிங் ஹென்ரி எயிட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆனி போலின் வந்து கிங் ஹென்ரி எயிட்டோட செகண்ட் ஒய்ஃப், அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. They flee from me by Sir Thomas Wyatt is often considered an autobiographical poem. இந்த போம் வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம்? ஏ ஆப்ஷன். இட் நரேட்ஸ் த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் டியூரிங் தி டியூடர் பீரியட். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த poet's personal experiences with courtly love and betrayal. It is written in the third person describing a fictional knight. It is a translation of a classical Latin love poem. இதற்கு சரியான பதில் வந்து பி ஆப்ஷன். இந்த போயமில் த பொயட்டோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸை அடுத்து அவரோட லேடி லவோட பிட்ரேயிலையும் அவர் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் இது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 22nd கொஸ்டின். லைன் கொடுத்துருக்கு பாருங்கள், பொயட்டிக் லைனு. ஐ ஹாவ் சீன் தம் ஜென்டில், டேம் அண்ட் மீக். இது ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பாருங்கள். த லைன் சஜஸ்ட் எ கான்ட்ராஸ்ட் டு த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். வாட் டஸ் திஸ் இம்ப்ளை அபவுட் த ஸ்பீக்கர்ஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த லைனு அவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி சொல்லுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஹீ ஆல்வேஸ் ஹேட் ஹாஸ்டைல் என்கவுண்டர்ஸ் வித் விமன். He remembers a time when women were kind and affectionate towards him. He never trusted anyone around him. He preferred to stay away from social interactions. இதற்கு சரியான பதில் பி ஆப்ஷன். He remembers a time when women were kind and affectionate towards him. அதாவது இவரோட லேடி லவ் ப்ரீவியஸாக ப்ரெசண்ட்டில் இல்லை, ஆரம்ப காலத்தில் இவரோடு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் ஜென்டில், டேம் அண்ட் மீக் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. பொயட்டிக் லைன் பாருங்கள். தேங்க்டு பி ஃபார்ச்சூன், இட் ஹேத் பீன் அதர்வைஸ் 20 times பெட்டர். ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ஹவு மெனி டைம்ஸ் பெட்டர் அப்படின்ட்டு பார்த்தோம் பாருங்கள். 20 times பெட்டர் பட் ஒன்ஸ் இன் ஸ்பெஷல். இது பொய்டிக் லைன்ஸு. வாட் டஸ் த ஸ்பீக்கர் எக்ஸ்பிரஸ் இன் தீஸ் லைன்ஸ் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ரிக்ரெட் ஃபார் ஹேவிங் ஃபாலன் இன் லவ், ஜாய் இன் ஹிஸ் கன்சிஸ்டன்ட் சக்ஸஸ், கிராட்டிடியூட் ஃபார் பாஸ்ட் ரொமான்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், எஸ்பெஷலி ஒன் மெமரபிள் அஃபையர், இன்டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் பாஸ்ட் லவர்ஸ். இந்த இதுக்கு சரியான பதில் கிராட்டிடியூட் ஃபார் பாஸ்ட் ரொமான்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் எஸ்பெஷலி ஒன் மெமரபிள் அஃபையர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. லைன் இன் தின் அரே ஆஃப்டர் எ ப்ளசன்ட் கைஸ். இது பொய்டிக் லைனு. கொஸ்டின், வாட் இஸ் த ஃப்ரேஸ் இன் தின் அரே மோஸ்ட் லைக்லி ரெஃபர் டு? இதுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. A simple and modest lifestyle, a surroundings of the palace, the speaker's own poor condition, the woman's seductive and revealing attire. அதாவது அரே அப்படின்னா ட்ரெஸ்ஸு, தின்னாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடிய ஒரு ட்ரெஸ். அந்த இதுக்கு என்ன அர்த்தம், எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா விமனினுடைய செடக்டிவ் நேச்சரை ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் நம்பர் 25. Which line is they flee from me symbolically represents a deer being chased or hunted?
இந்த போமில் ஏதோ ஒரு லைனு டீரை ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்த லைன்னு? தே ஃப்ளீ ஃப்ரம் மீ தட் சம்டைம் டிட் மீ சீக் அப்படிங்கிறது ஒரு லைன். இதான் ஃபர்ஸ்ட் லைன். ஐ ஹாவ் சீன் தம் ஜென்டில் டேம் அண்ட் மீக். இது ஒரு 2 இடத்துல பார்த்துருக்கோம். பிசிலி சீக்கிங் வித் அ கண்டினியூவல் சேஞ்ச், இதையும் பார்த்துருக்கோம். வென் ஹர் லூஸ் கவுன் ஃப்ரம் ஹர் ஷோல்டர்ஸ் டிட் ஃபால் இப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். இதற்கு சரியான பதில் ஒரு அனிமலை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்னென்னா இந்த வேர்டு ஜென்டில், டேர்ம் அண்ட் மீக் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க கிரிட்டிக்ஸ். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.